அந்த ஒடிஞ்சு விழக்கூடிய நிலையில இருக்கிற அந்த கிளை மேல ஒரு பறவை உட்காருது. நல்லா யோசிச்சு பாருங்க. புயல் காத்து, மரம், ஒடிஞ்சு விழுகிற கிளை, உடைந்து விழுகிற கிளை, அதன் மேல் வந்து ஒரு பறவை அமர்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்க. ஆடிக்கொண்டிருக்கிற கிளையில் அமர்கிற பறவை கிளையை நம்பி ஒருபோதும் அமர்வது கிடையாது. தன் சிறகை நம்பி மட்டும்தான் அமர்கிறது. எத்தனை கிளைகள் விழுந்தாலும் உடனே பறந்து விடலாம் என்பதற்காக. அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இருக்கணும். பயப்படவே பயப்படாதீங்க. பேட்டர்ன் மாற்றிட்டாங்க, சிலபஸ் மாற்றிட்டாங்க. முதல்ல இன்டர்வியூ இல்லை, இப்போ இன்டர்வியூ இருக்குது. மெயின் எழுதணும், மெயின் எழுதக்கூடாது. இந்த கன்ஃபியூஷன்லேயே படித்தா எதுவும் விளங்காது. சுப்பிரமணிய சார் வந்து சொல்கிறாரா, சார் இதை மாதிரி 1000 பேட்டர்ன் மாற்றினாலும் என்னோட ஒரே பேட்டர்ன் ஜெயிக்கிறது மட்டும்தான், நான் ஜெயிப்பேன் சார். அப்படி சொல்லி பழகுங்க. இன்னொன்று, இந்த கூட ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து பேசுகிறத விட்டுருங்க. நல்ல விஷயம் மட்டும் பேசுங்க. நீங்கள் ஒரு பயத்தில் இருப்பீங்க. ஒன்று சொல்லவா, இந்த பிரபஞ்சத்தினுடைய விதி என்ன தெரியுமா? ஒத்த நம்பிக்கை உடைய மனிதர்கள் தான் ஒன்று சேருவார்கள். ஒரே மாதிரி எண்ணங்கள் இருக்கிற மனிதர்கள் தான் ஈர்க்கப்படுவார்கள். அது கெட்டதாக இருக்கலாம், நல்லதாக இருக்கலாம். நீங்கள் பயந்தீங்கன்னா உங்களை சுற்றி பேசுகிறவங்க எல்லாம் பயந்து பேசுகிறவனாவே இருப்பாங்க. கவனித்து பாருங்கள். தமிழ் போன தடவை ஈஸியாக இருந்துதான், இந்த தடவை கஷ்டமா அப்படின்னு ஆரம்பிங்க. அவ்வளோ நேரம் கெத்தாக பேசிக்கிட்டு இருக்கிறவன் சொல்லுவான், எனக்கு கூட அப்படி தான் தோணுதும்பா. முன்னாடிலாம் இது இப்படி தான் படித்தா இப்படி தான், இப்படி எடுத்தால் இப்படி போயிடலாம் அப்படி இருந்துச்சு. இப்போல்லாம் அப்படி இல்லையா, எப்படியோ இருக்கும். இப்போ நல்லா படிக்கிறோம்ல, அவனுக்கு பயமாக இருக்கும். இப்போ நம்ம படித்து பாஸ் பண்ணுவோமா இல்லை இவனுங்க மாதிரி ஆயிடுவோமா? கரெக்டா? நான் சொல்கிறது கரெக்டா? எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, தம்பி எவன் உனக்கு கெடுதல் செஞ்சாலும் நல்லது செய்யணும்னு நினை. ஏன்னா கெடுதல் செய்ய வரவன் எண்ணத்தை கூட நல்லது செய்கிற வரவன் என்னுடைய எண்ணம் வலிமையாக இருந்ததுன்னா மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீ அதை பண்ணு. எண்ணங்கள் வலிமையாக வச்சுக்கோ. ஒத்த எண்ணமுடைய மனிதர்களை ஒன்று சேர்த்துக்கோ. வாழ்க்கையில் ஜெயிச்சிடலான்னு எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம பண்ண வேண்டியது ஒரு சில விஷயங்கள் தான். ஒன்று, ஃபோக்கஸ்டாக இருக்கிறது. எதான் டார்கெட் அடிக்கணும். ஒரே எக்ஸாம்பிள் அடித்து தூக்கணும். ஃபியூச்சர் விஷனில் வந்து இன்றைக்கி வந்து துரை சார் வந்து போன தடவை ஸ்டேட் அவார்டு வாங்கணும் ஒரு பொண்ணை பற்றி சொல்கிறாருல, அடுத்த தடவை எந்த மீட்டிங் இனிமேல் எத்தனை பேட்ச் வந்தாலும் என்ன உதாரணமாக சொல்லாமல் அவரால் ஒரு பேட்ச் கூட கண்டக்ட் பண்ண முடியாது. அப்படி யாராவது நினச்சி பாருங்கள், நிச்சயமாக நடக்கும். நல்ல விதமாக உதாரணம் சொல்லணும். அது ரொம்ப முக்கியம். 3 வருஷம் முன்னாடி ஒருத்தன் வந்தாம்மா, நான்லாம் நிறுத்திடலாமான்னு யோசித்தேன் ஃபியூச்சர் விஷயம். அப்படி இல்லை, நீங்கள் நினச்சி பாருங்கள், நிச்சயமாக நடக்கும் வாழ்க்கையில்.